குட் மார்னிங். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? கடந்த இரவு நிம்மதியாக தூங்கினீர்களா? நீங்க எங்கிருந்து பார்க்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஒருவேளை நீங்க வெளிநாடுகள் இருந்து பார்க்கிறீர்கள் என்றால் இந்த அனுதின தியானம் உங்களுக்கு எந்த நேரத்தில் அங்கே லைவ் வருகிறது என்பதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அது நிமித்தம் உங்களை விஷ் பண்ணவும், உங்களுக்காக ஜெபிக்கவும் மற்றும் எல்லாருக்கும் அனுகூலமான நேரத்தில் லைவ் கொடுக்கவும். அஃப்கோர்ஸ் எனிவே இந்த வீடியோ யூடியூப்ல இருக்கிறதுனால எப்பொழுதும் இருக்கும். ஆகவே நீங்க இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். ஒருவேளை நீங்க மறந்துவிட்டா திரும்பவும் நீங்க நினைவுபடுத்தி கொண்டு ஒவ்வொரு நாளும் தவறாமல் நீங்க தேவனுடைய வசனத்தின் மூலம் பலப்பட வாய்ப்பு இருக்கும். வாங்க ஒரு சிறிய ஜெபத்தோடு இன்றைய வசனத்தை தியானிப்போம். பரிசுத்தரே மக்கு நன்றி ஆண்டவரே. இன்னொரு முறை எங்களுடைய வாழ்நாட்களில் அப்பா நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒவ்வொரு பாடமும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் முன் செல்லுகையிலே கஷ்டங்கள், வேதனைகள், பிரச்சனைகள், பாடுகள், சிக்கல்கள் சந்திக்க வேண்டியது இருக்கையிலே எப்படியாக உங்களுக்குள் நாங்கள் அதில் சார்ந்து இருக்க வேண்டும் என்பதை, எப்படியாக அதை எதிர்க்க வேண்டும் என்பதை உம்முடைய அன்பினாலே, உம்முடைய சாட்சிகளாய் சுத்த இருதயத்தோடு எப்படி வாழ வேண்டும் என்பதை நாங்கள் கற்றுக்கொள்ளவும் உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். வாழ்க்கை எப்பொழுதும் எளிதாக இருக்காது. என்னங்க, என்னுடைய அம்மா அப்பப்ப சொல்லுவாங்க, வாழ்க்கையினுடைய சுமை அது தண்ணீர் உள்ள குடங்கள் போன்றது என்பாங்க. அப்படி என்றால் உங்களுக்கு இன்றைக்கு புரியாது. நமக்கு இப்ப டேப் திறந்தா தண்ணி வருகிறது. அந்த காலத்திலோ குடங்களில் தண்ணீரை நிரப்பிக்கொண்டு ஒரு கட்டையில பாருங்க, அந்த பக்கம் ஒரு குடம், இந்த பக்கம் ஒரு குடத்தை கட்டி தோளின் மீது வைத்துக் கொண்டு நடப்பாங்க. அப்படி நடக்கும்போது நம்ம அடி எடுத்து வைக்கும் போது கொஞ்ச நேரம் இந்த குடம் மேல இருக்கும், அப்ப அந்த குடம் கீழே இருக்கும். இந்த குடம் மேல போகும்போது அந்த குடம் கீழே இறங்கி விடும். அப்படி என்றால் அது மேல கீழே போய் கொண்டிருக்கும். வாழ்க்கையும் கூட ஒரு நாள் உயரத்தில் இருப்பது போல, இன்னொரு நாள் கீழிறங்கி விட்டது போல, ஒரு நாள் உற்சாகமாகவும், ஒரு நாள் வருத்தமாகவும், ஒரு நாள் சந்தோஷமாகவும், ஒரு நாள் துக்கமா இருப்பது போலும் இருப்பது சர்வ சாதாரணம். தேவனே துன்பத்தையும் இன்பத்தையும் இணைத்திருக்கிறார். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? நல்லா இருக்கும்போது எழுந்த ஆட்டம் போடுகிறோம். கஷ்டம் வரும்போதோ சோர்ந்து போகிறோம், நொறுங்கி போய்விடுகிறோம், விசுவாசத்தை இழந்து போகிறோம். எல்லா நேரங்களிலும் நம்ம தேவனை சார்ந்து இருந்தால் எதுவும் என்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய சித்தம் இல்லாமல் நடக்காது என்று நீங்க விசுவாசித்தால், சூழ்நிலைகள் எல்லாம் தலைகீழ் ஆனாலும், கஷ்டங்களில் வேதனைகளில் நீங்கள் இருந்தாலும் சரி, நீங்க தைரியமாக இருக்க முடியும். தாவீதின் வாழ்க்கையை நாம பார்த்தால் பலவித சோதனைகள் அவனை சுற்றி கொண்டதை நாம பார்க்கின்றோம். சிலவற்றை தேவன் அனுமதித்தார், சிலவற்றை அவன் கைகளால் கொண்டு வந்து கொண்டான். பட் எது என்னவானாலும் தன்னுடைய பாவங்களால் உண்டான சில சோதனை போராட்டங்களாலே சில முறை அவர் டவுன் ஆவது, அப்படின்றால் நிந்திக்கப்படுவதை பார்க்கிறோம். பட் எல்லா நிலையிலும் அவர் உறுதியாகவே இருந்தார். தேவனையே சார்ந்திருந்தார். தேவ சமூகத்திலேயே அறிக்கை செய்தார். தேவனுடைய உதவிக்காகவே காத்திருந்தார். நாமும் கூட அதை கற்றுக்கொள்ளணும். ஒரு நேரம் வருவதற்குள்ள தாவீது எல்லா போராட்டங்களையும் ஜெயித்து தேவன் தந்த அபிஷேகத்தினாலே ராஜாவானேன் என்ற திருப்தி இருந்ததானால், அவர் ராஜாவான பிறகுதான் அவருக்கு புதிய புதிய சோதனைகள் வந்தது என்று நமக்கு தெரியும் இல்லையா? நாம கூட நல்ல நிலைக்கு வந்த பிறகு இருதயத்தில் பெருமைப்பட்டு கெட்டு போவது என்பது, தேவன் அளவுக்கு அதிகமாய் ஆசீர்வதிக்கும் போது நாம் இஷ்டம் போல நடந்து அவைகளை இழந்து போவது என்பது சர்வ சாதாரணமா இருக்கிறது. அதனாலதான் எப்பொழுதும் ஆண்டவரையே சார்ந்து இருப்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு நேரம் வருவதற்குள்ள தாவீதின் மீது தன் சொந்த மகன், அவனுக்கு பிரியமான மகன், தன் அன்பான மகன், அநேக பிள்ளைகள் இருக்கிறாங்க அவருக்கு, அந்த அப்சலோம் தாவீதுக்கு எதிர்த்து நின்றார். தாவீதுக்கு எதிராக ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தினாரு. தாவீதை ஜெயித்து அவர் ராஜாவாவதற்கு தன்னுடைய சொந்த குமாரனை அவருக்கு விரோதமாய் கலகம் செய்தார்.
அப்பா, எவ்வளவு வேதனையா இருக்கும் ஒரு தகப்பனின் இதயத்துக்கு. நீங்க தூக்கி வளர்த்த உங்க பிள்ளை, உங்க தோளின் மீது விளையாடின உங்க குழந்தை வளர்ந்து பெரியவனான பிறகு உங்க மாரிலே அடித்தால், உங்களை அவமானப்படுத்தி உங்களோடு போட்டி போட்டால், உங்களோடு அவன் மோதி சண்டையிட்டால், இன்றைக்கு தாங்க முடியாம ஹார்ட் அட்டாக்ல மரித்து போகிறாங்க அநேகர். கோலியாத்தை ஜெயித்த தாவீதுக்கு, எத்தனையோ சத்துருக்களை மேற்கொண்ட தாவீதுக்கு அப்சலோமோடு போர் செய்வது, அவனை தோற்கடிப்பது ரொம்ப சின்ன விஷயம். தாவீதுக்கு அப்சலோம் தனக்கு விரோதமா யுத்தம் செய்ய வருகிறான் என்று அறிந்தபோது தாவீது என்ன செய்தார் தெரியுமா? ஒரு முறை பாருங்க, சாமுவேல் 2வது புத்தகம் 15வது அதிகாரம் 30ஆம் வசனம். இந்த பகுதி முழுவதும் வாசிங்க, இது நன்றாக நீங்க புரிந்து கொள்ள முடியும். தாவீது தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு, முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவ மலையின் மேல் ஏறி போனான். தாவீதுக்கு விரோதமாக அப்சலோம் கலகம் செய்தான் என்ற போது யுத்தம் செய்யவில்லை, மாறாக நான் யுத்தம் செய்த அப்சலோமை தோற்கடித்தால், கொன்று போட்டால் தகப்பன் மகனை கொன்றான் என்ற நிந்தை வரும். அவன் என்னை கொன்றால் தகப்பனை மகன் கொன்றான் என்ற நிந்தை வரும். ஆகவே எதற்கு என்று சொல்லி அவ்வளவு வீரனாகிய தாவீது அந்த வேதனையை தாங்க முடியாமல் முகத்தை மூடிக்கொண்டு, அவன் வெறுங்காலோடு கூட பின்வாசல் வழியாக, அவனை யுத்தத்திலே சந்திக்க மனதில்லாமல் பின்வாசல் வழியாய் போய்கொண்டு இருக்கிறார். அவரை சுற்றி இருக்கிறவங்க, என்ன ஐயா இது என்றாலாம், வேண்டாம், என் கைகளால என் மகனுக்கு தீங்கு செய்ய முடியாது, என்னுடைய மகனே எனக்கு தீங்கு செய்தான் என்ற குற்றத்தை அவன் மீது நான் சுமத்த விட மாட்டேன், அந்த வேதனை என்னமோ அது நானே அனுபவிக்கிறேன் என்று செல்லும் போது பாருங்க, நீங்க வருத்தங்களின் வழியாய் போகும்போது நீங்க எதிர்பார்ப்பது என்ன? ஆறுதலை. அந்த வேதனை புரிந்து கொண்டு உங்களை தேற்றுகிறவர்கள் வேண்டும்ல, இல்லையா? ஆனால் நமக்கு என்ன நடக்கிறது இந்த காலத்துல? நமக்கு ஒரு வேதனை வரும்போது, நமக்கு ஒரு பாடுகள் வரும்போது, ஒரு அவமானம் வரும்போது, நம்மோடு கூட அனுதாபத்தை காண்பித்து, அன்பை காண்பித்து தேற்றுகிறவர்களை விட நம்மை பார்த்து விமர்சிக்கின்றவர்கள், கேலி செய்கிறவர்கள், சந்தோஷப்படுகிறவங்க அதிகமா இருக்கிறாங்க. முக்கியமாய் ஒரு உன்னதமான நிலைக்கு உயர்ந்த தாவீதை பார்க்கும்போது அநேகர் பொறாமைப்பட தொடங்கினார்கள், இன்க்ளூடிங் சவுல் ராஜா. இந்த சவுல் தன் தேசத்தை காப்பாற்றிய தாவீதின் மீது விஷப்பார்வையோடு பார்த்தார் என்று எழுதியிருக்கு. எவ்வளவோ பேருக்கு தாவீது ஒரு ஆசீர்வாதமான நிலையில இருந்தபோது அதை பார்க்கிறவர்கள் பொறாமைப்படுகிறார்கள். இப்பொழுது கூட யாராவது கொஞ்சம் மேல வந்துட்டா அவங்க மேல ஏதாவது அழுக்கை போட வேண்டும் என்று, அவங்கள ஏதோ ஒரு ஃபேக் நியூஸ்ல பிடிக்கணும்னு, இல்லைன்னா அவங்களுடைய சிறிய தவறு ஏதாவது இருந்தால் அதை ஒரு பெரிய பூத கண்ணாடியில வைத்து அதுக்கு முன்னும் பின்னும் சேர்த்து அதை ஊர் முழுவதும் பரப்புவதற்கு இந்த வைரல் செய்ய இன்றைக்கு சோசியல் மீடியாவை பயன்படுத்துகிறாங்க பாருங்க. அவங்க யாருக்கும் தெரியாமல் இருக்கிறவங்களை குறித்து எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஊரும் பேரும் தெரியாதவனை குறித்து யார் சொன்னாலும் யார் கேட்பாங்க, யார் கவனிப்பாங்க? வெல் நோன் பீப்புள், எல்லாருக்கும் தெரிந்தவர்கள், எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கிறவங்க, அதிகாரத்தில் இருக்கிறவங்க அல்லது ஒரு தேவ ஊழியர், அவங்கள எல்லாருக்கும் தெரியும். அவர்களை எப்படியாக வருத்தப்படுத்தணும், அவங்களை எப்படி நேரம் பார்த்து அடிக்க வேண்டும் என்று பிசாசு, குற்றங்களை சுமத்தும் பிசாசு சிலரை பயன்படுத்திக் கொள்கிறான். ஆமாங்க, இரவும் பகலும் சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பிசாசு எங்க அவனுக்கு இடம் கிடைக்கும் என்று பார்த்து கொண்டிருப்பான். கஷ்டப்படுகிறவங்களை இன்னும் அதிக வருத்தப்படுத்தும்படியாக முயற்சிப்பான். தாவீது சென்று கொண்டிருக்கும் போது அங்கே சீமையு என்கிற ஒருவன், அவன் சவுலின் குடும்பத்தை சேர்ந்தவன், அவனை பார்த்து அவனிடத்துக்கு வந்து, என்னங்க தாவீது வேதனையோடு போகும்போது தாவீதை அறிந்திருந்தும், தாவீதின் விஷயத்தை அறிந்தும் சிலர் அனுதாபம் காட்டும் போது 6ஆம் வசனம் பாருங்க, 6:16. 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 6வது வசனம். சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் இருபுறமாக
நடக்கையில் தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தான். இந்த சீமேயி, இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ, சீ போ. சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுலின் வீட்டாரின் இரத்தப்படியை கர்த்தர் உன்மீது திரும்ப பண்ணினார். கர்த்தர் ராஜ்யபாரத்தை உன் குமாரனாகிய அப்சலோமின் கையில் ஒப்பு கொடுத்து இருக்கிறார். நீ ஒரு கொலைபாதகன், நீ ஏமாற்றுக்காரன், தொலைந்து போ, சீ போ, சீ போ என்று சொல்லுகிறான். ஏதோ காயங்களின் மீது காரம் போட்டது போல் ஏற்கனவே நொந்து போயிருக்கிறவனை, நீ ஒரு இரத்த பிரியன், நீ ஒரு கொலைகாரனா இருக்கிறாய். ஒரு சிலருங்க ஆண்டவர் மன்னித்த பாவங்களை கூட இவங்க வெளியே காண்பித்து ஒரு வழி பண்ணுவாங்க. ஆண்டவர் சொன்னார், உன் பாவத்தின் மூட்டையை நான் சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு விட்டேன், அது அவசியமில்லை, இனி அதை கேன்சல் பண்ணிவிட்டேன். ஒரு சிலருடைய முக்கியமான வேலை என்னவென்றால், யாருடைய பாவங்களை ஆண்டவர் மன்னிக்கிறாரோ அந்த பாவத்தின் மூட்டை எங்கே விழுந்தது என்று பார்த்து ஆழத்தின் கீழே போய் அதை தோண்டி அவைகளை பிரித்து அதில் இருக்கிற அருவருப்பான தேவனுக்கு விரோதமான பாவ காரியங்களை தேவன் மன்னித்து விட்ட அதன் விளைவுகளையும் ஏற்கனவே அனுபவித்து விட்ட அந்த அனுபவித்து மன்னிக்கப்பட்ட அவங்களுடைய பாவங்களை வெளியே கொண்டு வந்து அதை பார்த்து மகிழுவாங்க. நிச்சயமாய் தாவீது ஊரியாவை கொல்ல வைத்தான். அவனுடைய மனைவியை அவன் கொள்ளையிட்டான் அல்லது அவமானப்படுத்தினான். ஆனால் அதை தேவன் மன்னித்தார். நேரத்துக்கு அநேக வருஷமானது. அதை தேவன் மன்னித்தும் விட்டார். உம்முடைய சமூகத்திலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும், உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து போடாதிரும், என்னை கழுவும் கழுவும் என்று ஜெபித்தார் அவர். ஆனால் இப்போது தேவன் மன்னிப்பார், ஆனால் மனுஷங்க மன்னிப்பாங்களா? தேவன் மறந்து போவார் மன்னித்து, ஆனால் மனிதர் மன்னித்தோம் என்று சொன்னாலும் மறக்கவே மாட்டாங்க. அதனாலதான் மனிதரிடத்திலிருந்து தேவன் நேசிக்கிறது போல அன்பை எதிர்பார்க்காதீங்க. தேவன் மன்னித்து நேசிப்பது போல உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லாரும் உங்களை மன்னித்து நேசிப்பார் என்று எதிர்பார்க்காதீங்க. நான் தவறு செய்ததுனாலதான் என்னை நிந்திக்கிறாங்க. சரி, என்னுடைய தேவன் என்னை மன்னித்தார், என்னை கழுவி இருக்கிறார், அவருக்கு முன் என் இருதயம் உண்மையா இருக்கிறது போதும் என்று நினைத்தார் தாவீது. அதனால்தான் அவனுடைய வார்த்தைகளுக்கு பதில் கொடுக்கவில்லை. அந்த வேதனையை விழுங்கிக் கொண்டாரு தவிர கோபத்தினால எதிர்த்து அவன் மீது கை வைக்கவும் இல்லை, வார்த்தை பேசவும் இல்லை. ஒரு சிலர் கையை நீட்டுவாங்க, அல்லது ஒரு சிலர் வாயை விட்டு விடுவாங்க. அப்படின்னா வாய்க்கு வந்தது போல திட்டுவாங்க. தொலைந்து போ, தொலைந்து போ, சீ போ என்று சொன்னால் எவ்வளவு வேதனையாக இருக்குங்க. சிச்சி என்றாலே நமக்கு எப்படி இருக்கும்? நான் எப்படி சொல்லுவோம்? நம் சொந்த ஜனங்கள் நம்மை நாம ஒரு இடத்துக்கு போன பிறகு சிச்சி என்று சொல்லும் போது அதை தாங்கிக் கொள்ளுவது ரொம்ப கஷ்டம். நம்மளா இருந்தா தாண்டவம் ஆடுவோம், உடனே அடித்து விடுவோம், திட்டி விடுவோம், எதிர்த்து நிற்போம். ஆனால் தாவீது மௌனமா இருக்கிறாரு. பக்கத்திலே இருக்கிற அபிசாய்க்கு கோபம் வந்தது. என்ன ராஜா இவன்? தாவீது, இந்த செத்த நாய் ராஜாவாகிய ஆண்டவனை தூஷிப்பானேன்? இவன் யாரு? ஒரு செத்த நாய், இவன் சின்னவன். இவன் என்ன உங்களை சொல்லுகிறான்? நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, உமக்கு சித்தமானால் நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டும் என்றான். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க தாவீது ராஜா, நான் போய் அவன் தலையை உடைக்கிறேன் என்று சொன்னால், ஒரு சிலர் பாருங்க, அவங்க செய்ய மாட்டாங்க, மற்றவங்களை கொண்டு செய்ய வைப்பாங்க, அவங்க செய்யலன்னு வேற சொல்லுவாங்க. அதற்கு ராஜா என்ன சொன்னார் தெரியுமா? செருயாவின் குமாரரே, 10ஆம் வசனங்க, எனக்கும் உங்களுக்கும் என்ன? அவன் என்னை தூஷிக்கட்டும், சபிக்கட்டும், தூஷிக்கட்டும், விடுங்க. தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான். தேவனே அவனை தூஷிப்பதற்கு அனுமதித்திருக்கிறார். ஆகவே அவன் தூஷிக்கின்றான். என்னை யார் தூஷிப்பாங்க தேவன் அனுமதிக்காமல்? என்னை யாராவது சபித்தாலும் அது தேவ அனுமதியோடு தான் நடக்கும். என்னை ஆசீர்வதித்தாலும் அவர் அனுமதியோடு தான் நடக்கும். எனக்கு நன்மையானாலும் தீமையானாலும் அது என் தேவனாலே தான் உண்டாகும் என்று நம்புகிறவனுக்கு எந்த மனிதர் மீதும் பகை இருக்காது, விரோதங்கள் இருக்காது. எந்த சூழ்நிலையிலும் நாம சோர்ந்து போக மாட்டோம்.
அவனை எதிர்த்து நாம கூட அந்த நிலைக்கு இறங்கி போக மாட்டோம். உங்களை தூஷிக்கிறவங்க இருக்கிறாங்களா? உங்களை யாராவது அவமானப்படுத்துறாங்களா? உங்க பலவீனங்களை எடுத்து காண்பித்து உங்களை குற்றப்படுத்துகிறவங்க இருக்கிறாங்களா? தேவன் மன்னித்து விட்டவைகளை கூட திரும்ப திரும்ப உங்க வாழ்க்கையில உங்களுக்கு நினைப்பூட்டி, நீ அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் என்று நாளுக்கு நாள் உங்களை கீழே தள்ள முயற்சிக்கிறவங்க உங்களை சுற்றி இருக்கிறாங்களா? இன்னும் அதிகமா நீங்க ஆண்டவரை பற்றி கொள்ள, இன்னும் அதிகமா நீங்க ஆண்டவர் மீது விசுவாசம் வைக்க, அப்படிப்பட்ட நேரங்களில் கிறிஸ்துவின் அன்பை காட்டும்படிக்கு பொறுமையும் சாந்தமும் உடையவர்களா உன்னுடைய சத்துருக்களை கூட நீ நேசிக்க வேண்டும் என்ற ஆண்டவருடைய வார்த்தைகளை நிறைவேற்ற உனக்கு ஒரு வாய்ப்பு உண்டாயிருக்கும். யார் என்ன சொன்னாலும் சோர்ந்து போகாதீங்க. யார் என்ன நினைத்தாலும் வருத்தப்படாதீங்க. நீ தேவனுக்கு முன்பு எப்படி இருக்கிறாய் என்பதை மாத்திரம் ஜாக்கிரதையா பார்த்துக்கொள்ளு. உன்னுடைய பாவங்களை அப்பொழுதுக்கு அப்பொழுது கிறிஸ்துவின் ரத்தத்தில் கழுவி உன் இருதயத்தை சுத்தமாய் வைத்துக் கொள்ளு. அப்பொழுது நீ ஆண்டவர் தரும் பலனை ஜனங்கள் உங்களை நிந்தித்து துன்புறுத்தி உங்களை வேதனைப்படுத்தும் போது நீங்க சந்தோஷப்பட்டு மகிழுங்கள். பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும் என்ற வார்த்தை நிறைவேறும். ஜெபிப்போமா? பரிசுத்தரே, நமக்கு நன்றி ஆண்டவரே. அநேக முறையப்பா எங்கள் வாழ்க்கையில நாங்கள் சோதனைகள் வழியாய் போகும்போது, நிந்தைகள் அவமானங்களை சகிக்க வேண்டியிருக்கும் போது, எங்களை சுற்றி இருக்கிறவர்கள் எங்களை விட பலவீனர்கள், எங்களுடைய வீட்டாரே, எங்கள் சொந்தக்காரரே எங்களுக்கு விரோதமா எழும்பும் போது, என்னுடைய வயிற்றில் பிறந்த குமாரனே எனக்கு விரோதமா எழும்பும் போது, அவன் யாரோ என்னை தூஷித்தான் என்று நான் ஏன் வருந்த வேண்டும் என்று தாவீது சொன்னது போல், எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, எங்களை அறிந்தவர்களே எங்களை தூஷிக்கும் போது, அறியாதவர்களின் தூஷிப்பை கணக்கில் எடுக்காமல் எல்லாவற்றையும் அறிந்த உமக்கு எங்களை ஒப்புக் கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையா இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எப்போதுக்கு அப்போது ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக 8939801234 என்கிற எண்ணிற்கு நீங்க ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்ல தெரியப்படுத்துங்க. நீங்க ஏதாவது சோதனையில இருக்கிறீங்களா? தாங்க முடியாத வேதனையில இருக்கிறீங்களா? தேவனை நோக்கி பாருங்க, அவர் உங்களை தேற்றுவார். இந்த விஷயங்களும் எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்துங்க. கான்பிடென்ஷியலா உங்களுக்காக ஜெபிப்பதற்கு, உங்களை ஆவிக்குரிய விதத்துல பலப்படுத்துவதற்கு நாங்கள் எப்போதும் ஆவலோடு இருக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கும் இதே நேரம் காலை 7 மணிக்கு அனுதின தியானத்திலே கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக.